இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் விசா வந்து திருப்பி 2வது பேலட்டு ஓப்பன் ஆகிருக்கு. யார் வரலாம், யார் வர முடியாது, எவ்வளோ ஆக்சுவலி உங்களுக்கு செலவாகும், ஏன் இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு, இது ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த பேலட் ஓப்பன் ஆனால் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் இதில் சொல்யூஷன் வரப்போகுது. ஸோ கடைசி வரைக்கும் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கணும். யூகே இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க 2026. இந்த பேலட்டில் உங்களுக்கு 3000 சீட்ஸ் இருக்குது. இந்த 3000த்தில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எந்த ஜாபில் வேணாலும் நீங்கள் ஜாப் எடுத்து அங்கே போய் 9 to 5 ஜாப்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஒர்க் வீசான்னு வந்தீங்கன்னா சில ஜாபுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். பிஏ படிச்சுட்டு வரலாமா? ஆமாம் வரலாம். பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எல்எல்பி, எம்பிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்டெக், பிஹெச்டி நீங்கள் எல்லாருமே வரலாம். ஸோ இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே அப்படிங்க, நான் சூப்பராக இருக்கேன். இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் விசா வந்து திருப்பி 2வது பேலட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி, இது என்ன, ஏன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக கேள்வி இருக்கும். நம்ம வந்து 3 வருஷமாக பல ஆயிரம் பேருக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இந்த யூத் மொபிலிட்டி விசான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எவ்ரி டைம் வந்து ஒரு விசா ஓப்பன் ஆகிற டைம் சொல்லி அதை பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ணி 2 வருஷம் இங்கே இருந்து சில பேர்லாம் இங்கே செட்டில் ஆகி எல்லாம் சந்தோஷமான ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. 2 வருஷம் வந்துட்டு போனவங்க கூட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியும் திரும்பி போயிருக்காங்க. ஸோ இந்த டைமும் நம்ம வந்து என்னென்னா, இந்த பேலட் ஓப்பன் ஆனதுனையும் நம்ம டைம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க என்ன அது அப்படின்னு சொன்னது. நான் இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். யார் வரலாம், யார் வர முடியாது, எவ்வளோ ஆக்சுவலி உங்களுக்கு செலவாகும், ஏன் இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு, இது ஃபுல் டீட்டெயில்ஸ் கடைசி வரைக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா தான் நான் இதுலேயே வந்து வேறு டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். எப்படின்னா இந்த பேலட் ஓப்பன் ஆனால் எப்படி அப்ளை பண்ணணும், நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஜெயிச்சுட்டு திருப்பி இங்கே வரும்போது உங்களுக்கு அகாமடேஷன் ஹெல்ப் வேணுமா, இல்லை உங்களை பிக்கப் பண்ணுமா, எல்லாத்துக்கும் இதில் சொல்யூஷன் வரப்போகுது. ஸோ கடைசி வரைக்கும் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 18 to 30 இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். இல்லை பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்கள் பையன் 18 to 30க்குள்ளே இருக்காப்புல, ஒரு டிகிரி முடிச்சிருக்காப்புல, நீங்களும் பாருங்கள். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது கரண்ட்டாக வந்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூகே இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க 2026. இந்த பேலட்டில் உங்களுக்கு 3000 சீட்ஸ் இருக்குது. இந்த 3000த்தில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ இதில் என்ன நடக்கும், இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்று ஒன்றா போவோம். சரியா? ஸோ யூகே, இந்தியா இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருந்தப்போ 2 பேரும் சைன் பண்ணி, முன்னாடி வந்து யங் ப்ரொஃபஷனல் விசா வந்து ஹாங்காங்கில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் தான் இருந்தது. ஸோ நம்ம ஆளுங்க சைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கும் ஓப்பன் பண்ணாங்க. இதில் என்னென்னா, எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் 3000 பேர் ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் யூகேலேருந்து 3000 பேர் பண்ணோன்னா நீங்களும் வரலாம். வந்து 2 வருஷம் எப்படின்னா 2 இயர்ஸ் வந்து இந்த ஊருக்கு நீங்கள் வரலாம். உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் நீங்கள் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. என்னென்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இங்கே ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு தங்கிட்டு போகலாம். அது 2 வருஷம் நீங்கள் இப்போ நல்ல பணக்காரங்க இருந்தீங்க, இது மெயினாக நான் என்ன சொல்கிறதுனா, நல்ல வெல் டு டூ ஃபேமிலிஸ் இருக்கீங்க, ஒரு பேரண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படின்னா அவங்கள டேரெக்டாக இங்கே வந்து இங்கே இருக்கலாம், இங்கே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம், இங்கே ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த விசா ஹெல்ப் ஆகும். 2வது வந்து ஒர்க் பண்ணலாம், இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எந்த ஜாபில் வேணாலும் நீங்கள் ஜாப் எடுத்து அங்கே போய் 9 to 5 ஜாப்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஒர்க் வீசான்னு வந்தீங்கன்னா சில ஜாபுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். பட் இதை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். சரியா? அப்புறம் ஸ்டடி பண்ணலாம். நீங்கள் படிக்கணுன்னா கூட படிக்கலாம். ஸோ இங்கே வந்து படிக்கணும் 2 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்டடி வீசாக்குன்னு பண்ண வேண்டாம். நீங்கள் இங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எடுத்துகிட்டு அதனால நீங்கள் டாப் அப் பண்ண கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப் டு 2 இயர்ஸ் இங்கே இருக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த வீசாவோட இது. 2 வருஷம் இங்கே இருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் அப்புறமா சொல்ல போகிறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி வந்து இப்போ நார்மலாக ஒரு ஜாப் ஸ்பான்சர்ஷிப்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயரை நம்பி வரணும். அவங்க தான் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும். இந்த காசு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணி வருவீங்க. இங்கே வந்து நீங்கள் எந்த தலைவலியும் டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஐயோ இது வந்து ஐஎல்ஆர்லாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை. 2 இயர்ஸ் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 இயர்ஸ் இருந்து கிளம்பி போயிடணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எப்படி அப்புறமா இங்கே நிறைய பேர் தங்கியிருக்காங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். சரியா? இப்போ அடுத்தது வந்து எலிஜிபிலிட்டி. நிறைய பேர் கேட்குறீங்களா, அண்ணா நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் எலிஜிபிலிட்டி நான் சொல்கிறது இவங்க மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். சரியா? இந்தியன் சிட்டிசனுக்கு தான் இந்த இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் விசா. இது ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இலங்கையிலேருந்து இப்போதைக்கு எந்த ட்ரீட்டும் இல்லை. ஸோ இலங்கையிலேருந்து யாரும் வர முடியாது. மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வர முடியாது. சரியா? ஸோ ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ சில பேர் கேட்குறீங்க, நான் 31 ஆகிடுச்சுன்னா நான் வரலாமா, இல்லை நான் 17 தான் இருக்கேன் வரலாம், முடியாது. இந்த 18லேருந்து 30க்குள்ளார இருக்கணும். இந்த பாஸ்போர்ட்டில் அந்த இது ஏஜ் இருக்கணும். சரியா? அப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னாங்கன்னா, பேசிக் ஒரு டிகிரி முடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரும்போது அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. லெவல் 1 2 3 4 5 6ன்னு. ஸோ லெவல் 6+ இருக்கணும் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 6+ன்னு சொல்லும்போது நம்ம ஊரில் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துடலாம். பிஏ படிச்சுட்டு வரலாமா? ஆமாம் வரலாம். பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிடெக்கு, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எல்எல்பி, எம்பிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்டெக், பிஹெச்டி நீங்கள் எல்லாருமே வரலாம். ஸோ இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் இன்னொரு நிறைய பேர் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு கேட்குறீங்க, நான் வரலாமான்னு. நீங்கள் வர முடியாது. ஸோ யார் வர முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நாட் எலிஜிபிள்னா ஐடிஐ முடித்தவங்க வர முடியாது. பாலிடெக்னிக் டிப்ளமோ முடித்தவங்க வர முடியாது. சர்டிஃபிகேட் கோர்சஸ் முடிச்சுட்டானா நானும் முடிச்சிருக்கேன்னா வர முடியாது. பேச்சுலர்ஸ் இருக்கணும். 10th 12th முடித்தவங்க வர முடியாது. ஃபவுண்டேஷன் கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கேன்னா அதுவும் 3 வருஷம் பண்ணியிருக்கேன்னா வர முடியாது. ஸ்டாண்டர்ட் லெவல் 5 குவாலிஃபிகேஷன் அன்லெஸ் அஃபிஷியலி ஈக்குவலண்ட் அதையும் வர முடியாது. இதெல்லாம் நாட் எலிஜிபிள். சரியா? பேலட்டோட ப்ராசஸ் இப்போ வந்து பேலட் வந்து ஃப்ரீன்னு சொல்கிறீங்கன்னா நிறைய பேர் வந்து திட்டுறீங்க. பேலட் வந்து ஃப்ரீ தான். நான் திருப்பி சொல்கிறது வந்து பேலட்டு மட்டும்தான் ஃப்ரீ. பேலட்னா என்ன, ஒரு குலுக்கல் முறையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையான்னு சொல்கிறதுக்கு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லாட்ரி வாங்கினீங்கன்னா அந்த லாட்ரிக்கு 2 பவுண்டு நீங்கள் இப்போ இந்த யூகேயில் பார்த்தீங்கன்னா 2.5 பவுண்டு கட்டுவீங்க. நம்ம ஊரில் வந்து லாட்ரி வரும்போது ₹1 கட்டுவீங்க. ஆனால் அந்த ₹1 வந்து அந்த லாட்ரி ஜெயிக்கிறதுக்கு தான். அந்த ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது நீங்கள் ப்ரைஸ் கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி வந்து இந்த இதில் எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் எதுவுமே கட்ட வேண்டாம். இந்த பேலட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்லைனில் போய் உங்களோட டீட்டெயில்ஸை மட்டும் போட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, என்னென்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஸ்டெப் 1 ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 2 ஸ்டெப் 3லாம் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா போனோடனே வந்து ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 5 வரைக்கும் பண்ணிவிட்டு அதனால் என்னென்ன இப்போயே காசு கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து அந்த டேட்டில் கரெக்டாக இன்றைக்கி அப்ளை பண்ணி கரெக்டாக 21ஆந்தேதி இந்த பேலட் ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் 21 நீங்கள் காலையில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வைக்க, ஒரு டைமிங் 12 மணி ஏதோ வச்சு 2 மணி இருக்கும். அந்த டைம் ஓப்பன் ஆச்சுன்னா நாங்கள் ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளார நாங்கள் லைவாக வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கு கொடுக்குறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து காமிக்க மாட்டோம். அன்றைக்கி வந்து வெபெக்ஸ் மாதிரி வந்து ஒன்று பண்ணிவிட்டு, வெபினார் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பும் எப்படி பண்ணணுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது யாருன்னா நம்ம சீனியர் இமிக்ரேஷன் லாயர், இங்கே லீடிங் சீனியர் இமிக்ரேஷன் லாயர் இருக்கார் நம்ம பத்ரி. அவர்கிட்ட உட்காந்து அவர் மூலமாக தான் இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம சாதாரண ஆளுங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். ஸோ பேலட்ஸை பொறுத்த வரைக்கும் பேலட் டைமில் ஏதாச்சும் டாக்குமெண்ட் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. 0 டாக்குமெண்ட். ஆனால் வந்து அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாகி வச்சுக்கணும். அப்புறம் வந்து ரேண்டம் செலெக்ஷன் தான் பண்ண போகிறாங்க. வந்து குலுக்கல் முறையில் தான் இது வரும். ஸோ நீங்கள் வந்து
ஒரு டப்பாவில் வந்து உங்களோட சீட்டை எழுதி போடுற மாதிரி, அதுலேருந்து கையை விட்டு எடுக்கிற மாதிரி இது எலக்ட்ரானிக்காக பண்ண போகிறாங்க. ஸோ டோட்டலாக 3000 பேருக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்களோட நேமு, ஏஜு, இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுப்பீங்க. அது என்னன்னு நாங்கள் அந்த டேட்டில் நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து ஆஃப்டர் செலெக்ஷன் என்ன ஆகும்? ஸோ நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்களா தோற்றிங்கன்னா ரெண்டுக்கும் உங்களுக்கு யூ ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் இந்த பேலட்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, சாரி யூ ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஆர் அன்சக்ஸஸ்ஃபுல்னா நீங்கள் தோத்துட்டீங்க. ஓகே, ஸோ இதில் என்ன ஆகும்னா யூ வில் ரிசீவ் அன் இமெயில், உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலி வந்து அந்த இமெயில் வந்தோடனே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே டேட்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் தான் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆனாங்க. ஏன்னா அவங்களால டாக்குமெண்ட் ரெடி பண்ண முடியாது, பல விஷயங்கள் ஃபைனான்ஸ் ரெடி பண்ண முடியாது. அதனால் இப்போ வந்து 90 நாள் கொடுக்குறாங்க, வந்து 3 மாதம் கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் கிளம்பி வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ என்னென்ன வேணும் உங்களுக்கு? பாஸ்போர்ட், நிச்சயமாக ஒரு வேலிட் பாஸ்போர்ட் வேணும். சாரி சார், எக்ஸ்பைரி பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பாஸ்போர்ட்லாம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட கரெக்டாக உங்களால் ரினியூ பண்ண முடியும், அந்த டேட்குள்ளார பண்ண முடியும்னா பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து குர்டாம்புக்கில் நிறைய பேர் அப்ளை பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்காமே அப்ளை பண்ணிலாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலிட் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைனா அந்த சான்ஸ் இன்னொருத்தனுக்கு மூவ் கூட ஆகாது, அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது ரொம்ப கிளியராக இருங்க. அப்புறம் டிகிரி, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ ஃபுல் டிகிரி நீங்கள் முடிச்ச சர்டிஃபிகேட் நிஜமாக இருக்கணும். டிபி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து டிபி பார்த்தீங்கன்னா இப்போலாம் போயிட்டு யூஸ்வலாக வீசாக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் எவிடன்ஸு, இப்போ வந்து சில அமௌண்ட் வந்து உங்கள் இதில் இருக்கணும். எப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் சர்வை ஆகிறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் சர்வை பண்ண முடியாது. ஏன்னா வாடகை கொடுக்கணும், உங்களுக்கு உடனே வந்தோடனே வேலை கிடச்சிடாது, வேலை தேடணும். ஸோ அதுக்கெலாம் ஒரு அமௌண்ட் மினிமம் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அது வந்து இருக்குன்னு ஒரு ப்ரூஃப் காமிக்கணும். அதுக்கு தான் இது பண்ணுவாங்க. அதை டீட்டெயில்டாக நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படி காமிக்கணும், என்ன பண்ணணும், நம்ம வந்து லீடிங் இமிக்ரேஷனோட லாயரோட சேர்ந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பயோமெட்ரிக்ஸு, நீங்கள் அது முடிச்சோடனே நீங்கள் வந்து பயோமெட்ரிக் பண்ணணும். அதெல்லாம் நம்ம அந்த டைமில் காமிப்போம். சரி, இப்போ வந்து எவ்வளோ செலவாகும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் தான் இந்த காசு வருது. ஸோ எப்படின்னா இது டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்துக்குவோம். ஸோ விசா ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 319 பவுண்டு. இப்போ இருக்க விலைவாசி கொஞ்சம் அதிகம் தான். இப்போ 41,000 வந்துடணும். ஏன்னா இப்போ வந்து பவுண்ட் டு ருபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக, நாங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா இருந்தது, இன்றைக்கி வந்து 130 ரூபா வந்திருக்கு. ஸோ அந்த லெவலில் இருக்குது. அப்புறம் ஐஹெச்எஸ்ன்னு, இந்த உங்களோட இங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் சர்சார்ஜுமாங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போச்சு அப்படி இப்படின்னா இங்கே யூகேயில் வந்து லோக்கலாக இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க இது என்ஹெச்எஸ்ம்பாங்க, நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெம்பரரியாக வரும்போது அவங்க வந்து முன்னாடி ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, இப்போ அது முடியலன்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டு எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு உடம்பு சரியாமல் போச்சுன்னா இதெல்லாம் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் அது உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி. அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் தான் மெயினாக. வந்து நீங்கள் வந்தோடனே ஒரு 3 மாதம் 2 to 3 மாதம் சர்வைவ் ஆகிறதுக்காக 2530 பவுண்டு உங்கள் பேங்க்கில் காமிக்கணும். நீங்கள் எங்கேயும் கட்டணுன்னு அவசியம் இல்லை. இந்த பார்ப்பா என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குப்பா அப்படின்னு காமிச்சிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு எப்படி காமிக்கலாம், என்ன மாதிரி காமிக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் நுணுக்கங்கள் இருக்குது. நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் காமிக்கலாம். இதெல்லாம் நம்ம அந்த தனி இதில் எப்படி அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது நாங்கள் கிளியராக சொல்லுவோம், அதில் பிரச்சனையே இல்லை. அப்புறம் வந்து உங்களோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோனா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்பி வர்றது, நீங்கள் புது திங்ஸ் வாங்குறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு இங்கே வரதுக்கு என்னென்ன வாங்கணும் அது இதுன்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5லேருந்து 9 lakhs மேக்ஸிமம் போகும். சரி, அதுக்கு மேலே போகாது. இது எப்படிடா இது இவ்வளோ காசு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு கண்ட்ரியில் வந்து இருக்கிறதுக்கு இந்த காசு வந்து கம்மி தான். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் படிக்க வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது டியூஷன் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே வந்து இது பேர் என்ன வீசா எல்லாமே போடும்போது 20-25 லட்சம் ஆகும். அது நீங்கள் படிக்க வரும்போது கொடுக்குற காஸ்ட்டு. அதே மாதிரி படிக்க வரும்போது நீங்கள் 20 மணி நேரம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு 1 இயருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டே 1லேருந்து என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் அட்வான்டேஜ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ஒரு ஜாப் அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஜாப் அப்ளை பண்ணி ஏமாந்துலாம் போகிறீங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் நீங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏன்னா டேரெக்டாக கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது வந்து ஆஃப்டர் அப்ரூவல் என்னென்ன நீங்கள் பண்ணலாம்? முன்னாடி சொன்ன மாதிரி தான் வேலை பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம். இப்போ இது எத்தனை வேணாலும் ஒர்க் வச்சு எம்ப்ளாயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு
எம்ப்ளாயர் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீசாவில் வந்தீங்கன்னா நீங்கள் வேலை மாறுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா திருப்பி வந்து அந்த வீசாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இங்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போய் பண்ணலாம். காலைல ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, சாயந்தரம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ட்ராவல் பண்ணலாம், எங்கே வேணாலும் நீங்கள் யூகேக்குள்ளார எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ஒரே ஒரு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா டிபெண்டன்ஸ் கொண்டு வர முடியாது. ஸோ உங்களோட ஒய்ஃபு, உங்கள் சில்ட்ரன் அவங்களெல்லாம் கொண்டு வர முடியாது. நீங்கள் தனியாக தான் வரணும். ஸோ அதிலே கேட்பாங்க உங்களுக்கு யாராச்சும் டிபெண்டன்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க யூஸ்வலாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். என்னென்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடும்போதே மிஸ்டேக் பண்ணுவீங்க. உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயிலை தப்பாக கொடுத்துருவீங்க. ஸோ நம்பரை தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறமா அதை மாற்றுறது இதெல்லாம் பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ 10 தடவை ரெஃபர் பண்ணி கிளியராக கொடுக்குறோமா, இதுதான் பாஸ்போர்ட் நம்பரானு பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா புதுசாக இப்போயே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குங்க. முன்னாடி ரொம்ப பசங்க வந்து இதனால் இஷ்யூ ஆகிருக்கு. அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸு சில டைம் என்ன ஆகிடுதுன்னா நம்மளுக்கு வந்து காசு வந்து 2530 பவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 530 வச்சுட்ருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ருப்பியோட வேல்யூ மாறும்போது அந்த டேயில் அவங்க திருப்பி போய் பார்ப்பாங்க. அந்த டேயில் 229 இருந்ததுன்னு வைங்க, 529 இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்பயும் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா 2530 சொல்லும்போது 3000 வைக்கிறது கூட தப்பு இல்லை. ஏன்னா அந்த அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து ராங் குவாலிஃபிகேஷன் கொடுத்துறது, ஐடியை தான் முடிச்சிருக்கிறது போட்டு அப்ளை பண்ணிடுறது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது தப்பாக போய்டுறது, ரிஜெக்ட் ஆகிடும். அது வந்து வேஸ்ட்டாக போய்டும், வேறு யாருக்கும் போகாது. அதே மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் நிறைய பேர் வைப்பாங்க. இப்போலாம் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ரொம்ப செக்கிங் வந்து மல்டிபிள் லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. தேவையில்லாமல் எதுலேயும் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படி ஃபேக்கில் தான் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10 இயர் பேனு. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாட்டையும் சொல்கிறது, நீங்கள் படிக்க வரீங்க, இது வேலை பண்ண வரீங்க, எது பண்ணாலும் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லேயே போகாதீங்க. எந்த மூலமாக இப்போ யாராச்சும் எனக்கு தெரிஞ்சவங்க இது ராஜுபாய் தெரியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களால் பண்ண முடியும்னு சொன்னால் கூட உடனே ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அப்படி யாராச்சும் என் பேரை யூஸ் பண்ணி சொன்னால் கூட எனக்கு உடனே நீங்கள் வந்து சொல்லுங்கள். உடனே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் வந்து டெட்லைன்ஸை மிஸ் பண்ணுறது. இந்த டைம் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க, கிடச்சிடும். இந்த 90 நாளைக்குள்ளார அப்ளை பண்ணும், இந்த டைம்குள்ளார அப்ளை பண்ணணும்னு சொன்னால் லாஸ்ட் டேயில் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யூகே கவர்மெண்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. நம்ம கிளாஸில் இது வந்து ஹோம்ஒர்க் இது பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப கிளியராக இருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் எய்ம்ரேட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாஃபும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது வந்து நம்மளோட பார்ட்னர் இருக்கார், மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன், சீனியர் இமிக்ரேஷன் லாயர். உங்களை பார்த்தோன்னே கிளியராக சொல்லிவிடுவார். டாக்குமெண்டேஷன் கரெக்டானு சொல்லிவிடுவாங்க. அக்காமடேஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா நாங்கள் பண்ணுவோம். ஏர்போர்ட் பிக்கப் வேணால் நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து என்ன மாதிரி ரோல்ஸ் எடுக்கலாம், அதில் ஏதாச்சும் கரியர் வேணுனாலும் இதுக்கு முன்னாடி வந்த இதுக்கு முன்னாடி யூத் மொபிலிட்டியில் வந்த நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. ரொம்ப நல்ல தமிழ் பசங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் லிங்க் பண்ணி விட்டு உங்களுக்கு ஹெல்ப்பும் கொடுப்போம். ஸோ ஏதாச்சும் குவரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வெபினாருக்கு வரணும், நீங்கள் அன்றைக்கி புக்கிங் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன். இதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை எடுத்து உடனே அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், ஜூலை 21 23 வரை 48 ஹவர்ஸ்க்கு பேலட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இனிஷியலாக ஓப்பன் ஆகும்போது பயங்கர ரஷ் இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. அந்த டைமில் வெப்சைட் ஸ்லோவாக இருக்குது, இது ஸ்லோவாக இருக்குது அப்படிலாம் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே ஓகே தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆன்லைனில் போய் கூகுளில் இந்தியன் யங் ப்ரொஃபஷ்னல் ஸ்கீம் விசா அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக க்ரைட்டீரியா எல்லாமே சொல்லியிருக்காங்க. இங்கே போய் இந்தியன் யங் ஸ்கீம்னு அடிச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். த நெக்ஸ்ட் இந்தியன்
யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் பேலட் வில் ஓப்பன் அட் 1:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில். அது நிறைய பேர் கேட்பீங்க யூகே டைமாக, இந்தியா டைம் உங்களோட மத்தியானம் 1:30. ஸோ 1 மணிக்கெலாம் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வந்து உட்காருங்க. உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க, மெதுவாக நடக்கும், பட் வந்துடும். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். 48 மணி நேரம் இருக்குது, உடனே போய் ரஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 3 to 4 hours விட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்புறமா வந்து 21st ஓப்பன் ஆகிட்டு அதே மாதிரி 2 நாளைக்கு அப்புறம் 1:30 மணிக்கு கரெக்டாக வந்து 23 ஜூலைக்கு முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக அந்த டைமில் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து கீழே கமெண்ட்டில் விட்றேன், போய் பார்த்துட்டு ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க. தேங்க்யூ.